வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த உலக மாற்றம் அப்படின்னு மகரிஷி நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, சமுதாயம் என்பது தனி மனிதர்களால் ஆனது. தனி மனிதர்களோ குழந்தைகளாக தான் பிறக்கிறாங்க. ஆனா அந்த குழந்தைகள் எப்படி வளர்றாங்க அப்படின்னா, ஒன்று கருமைய பதிவுகள், ஒன்று அப்பா அம்மாவுடைய கருமைய பதிவுகள். அதை விட டாமினேட்டிங்காக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சூழல். சூழலுக்கு ஏற்ப செயல்படுறது தான் எந்த ஒரு உயிரினத்தோட தன்மையாக இருக்கு. இயற்கையில் பார்த்தீங்கன்னா அப்படிதான். சூழலுக்கு ஏற்ப அந்த உயிரினம் தன்னை வெளியில் இருக்கக்கூடிய செயல்கள், உருவங்கள், நிகழ்ச்சிகள் இதையெல்லாம் 5 புலன்கள் மூலமா உள்ள வாங்கி என்ன போடுதோ, அதற்கு பதிலா அதுக்கு என்ன உணர்வுகள் வருதோ, அதுக்கு ஏத்த மாதிரி இந்த ஜீவகாந்தமானது உடல் இயக்கத்தையும், மன இயக்கத்தையும் நடத்துது. ஒவ்வொரு குழந்தையும் அப்படிதான் வளருது. அப்போ மகரிஷி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம். 1955 மகரிஷி உலக சமாதான நூல் எழுதுறாங்க. 58 வந்து உலக சமுதாய சேவா சங்கமா எழுதுறாங்க. அதுல என்ன எழுதுறாருன்னா, குழந்தைகள் மூலமாகத்தான் உலகத்தை திருத்த முடியும் அப்படின்னு எழுதுறாங்க. அப்போ மகரிஷி சொல்றது என்னன்னா, திருத்த முடியும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய உண்மை. குழந்தைகளே திருத்தணும். அதாவது என்ன சொல்றாருன்னா, பிறந்த குழந்தைகளே அம்மா அப்பா கிட்ட இருந்து கொஞ்சம் அந்த மூளை ஃபார்ம் ஆகிறதுக்குள்ளாடியே பிரிச்சுட்டு போயிட்டு அறிஞர்கள் தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அறிஞர்கள் வளர்க்கும் போதுதான் குழந்தைகள் வந்து அந்த மாதிரி வருவாங்க அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் இயற்கையின் தனிப்பட்ட ஒரு படைப்பு. இந்த குழந்தைய போல இதுவரைக்கும் முன்னாடி யாரும் பிறந்ததில்லை. இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகள்ல யாரும் இல்லை, இனி யாரும் பிறக்க போறதில்லை. ஸோ எவரி சைல்ட் இஸ் யூனிக் இன் த யூனிவர்ஸ். அப்ப அது தனிப்பட்ட குணம் இருக்குமா இருக்காதா? தனிப்பட்ட தன்மை இருக்குமா இருக்காதா? தனிப்பட்ட தரமோ திறமோ இருக்குமா இருக்காதா? அப்படின்னா ஐயா சொன்னது போல 16 காரணங்கள் இதில் எதுல வேணா மாறி இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்தின் சொத்து, இந்த சமுதாயத்தின் சொத்து. ஏன்னா அந்த குழந்தை தான் வளர்ந்து இந்த சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும். குழந்தை நல்லபடியா பிறந்தது, அது எப்படி வளருதோ அதுக்கு ஏற்றாற் போல அது இந்த சமுதாயத்துக்கு பயனுள்ளதாகவோ பயனில்லதாகவோ மாறும் இல்லையா? அதனாலதான் மகரிஷி என்ன சொல்றாங்க, உலக சமாதானம் வரணும் அப்படின்னா குழந்தைகளை உலக பொதுவாக்கிடணும் அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைகளை உலக பொதுவாக்கிடணும் அப்படின்னு, அதாவது மனிதர்களை பொதுவாக்குதல் அப்படிங்கிறத அந்த இடத்துல அந்த நுட்பம். எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற ஒண்ணுமே இல்லைங்க. குழந்தைகள் நாம் சொல்வதை செய்வதில்லை, நாம் செய்வதை செய்கின்றன. அது மட்டும்தான் உண்மை. அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்க, அந்த ஃபேமிலியில எப்படி இருக்கிறாங்க, சுத்தி இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, அதுதானே உள்ள போகும். அப்ப இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் வரும். அப்போ குழந்தைக்கு இந்த 5 வயதுக்குள்ளாகவே 6 வயசுக்குள்ளாகவே அந்த மூளையானது வளர்ந்து முடிஞ்சிடுதுன்னு சொல்றாங்க. அவ்வளோ வேகமா வளரும், அவ்வளோ வேகமா வளரும். அப்படி வளர்றதுக்கு போது நாம அந்த குழந்தைகளுக்கு என்ன மாதிரி உணர்வுகளை கொடுக்கிறோமோ அந்த மாதிரி உணர்வுக்கு ஏற்ற மாதிரி காந்த இயக்கம், மின்சார இயக்கம், ரசாயன இயக்கம் இருக்கும். இந்த மூணுமே மாறி நடக்குதுன்னு வச்சுங்க, அந்த உயிருக்கு சாதகமானதா இருந்ததுன்னா அது அன்பான குழந்தையா வளரும். மாறி இருந்ததுன்னு வச்சுங்களேன், அது எல்லாமே எதிர்ப்பா மாறும். மகரிஷி ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு அம்மா நின்றுட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தை நல்லா அடம் பிடின்னு பிடிக்குது. அடம் பிடிக்கிறப்போ, சாமி இங்க பாருங்க, இந்த பையன் எவ்வளோ அடம் பிடிக்கிறான் பாருங்க, எவ்வளோ ரகலை பண்றான் பாருங்க அப்படின்னு. அவங்க அப்பா எப்படி இருந்தாருன்னு நம்ம காட்டுறாமா அப்படின்னாரு. ஆமாங்க சாமி, அது உண்மைதான் அப்படின்னாங்க. அப்படின்னா நம்ம ஊர்ல சொல்லிடுவாங்க சாதாரணமா, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை அப்படின்னு. அப்போ வளர்ப்பு முறை அப்படிங்கிறது சரியா இருந்ததுன்னா பெரும்பாலான குழந்தைகள் சரியா வந்துருவாங்க. ஏன்னா கருமையத்தில் இருக்கக்கூடிய பதிவுகள் வெளிப்படுவதற்கு தூண்டுதல்கள் வேணும்.
அது என்ன மாதிரி தூண்டுதல்கள்? நல்ல தூண்டுதல்களா இருந்தா நல்ல பதிவே வெளியில வந்துகிட்டே இருக்கும். கெட்ட தூண்டுதல்களா இருந்தா அது கெட்டது வெளியில வந்துகிட்டு இருக்கும். அப்ப குடும்பத்துல குழந்தை தானா வளருமா? மீன் குஞ்சுக்கு நீந்த கத்துக் கொடுக்க வேண்டியதில்ல. கன்னுக்குட்டிக்கு ஓட கத்துக் கொடுக்க வேண்டியதில்ல. ஆனா பிறந்த குழந்தை அழுதுகிட்டு தவிர வேற என்ன தெரியும்? போட்டா போட்ட இடத்துல கிடக்கும் தானே! அப்போ அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் உணவு குடுக்கிறத விட உணர்வ குடுக்கிறது தான் முக்கியம். சரியான பாதுகாப்பான நல்ல தெய்வீகமான சூழலை உருவாக்கி குடுத்தா அந்த குழந்தைகள் நிச்சயமாக நல்லா வருவாங்க. ஏன்னா குழந்தைய வளர்க்கறதுக்குன்னு தனி ரூல் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஒருத்தருக்கு ஒர்க் அவுட் ஆகுது, ஒருத்தருக்கு ஒர்க் அவுட் ஆகாது. எல்லா நேரத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. ஆனா ஜெனரலா நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி குடுக்க வேண்டியது. நான் பாதுகாப்பா இருக்கிறேன் அப்படிங்கிறது தெரியணும் அந்த குழந்தைக்கு. அது என்ன நடந்தாலும் சரி, எனக்கு அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க. அவங்க என்ன பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி. அது தப்பே அதாவது சின்ன குழந்தை தானே. அதுக்கு இன்னும் வளரவே இல்ல. ஆனா அந்த குழந்தைய நம்ம வ கொஞ்சம் ஏதாவது சின்ன தப்பு பண்ணிட்டாலும் அத கத்துறோம், திட்டுறோம், அடிக்கிறோம், கோவிச்சுக்கிறோம். அந்த குழந்தை ஆச்சரியமா பாக்குது. எதுக்கு இந்த மாரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே உள்ள போய் பதியும் இல்லையா? யார் கத்துக் குடுக்குறா? குழந்தைங்க பாருங்க பொதுவா சண்டை போட்டுக்க மாட்டாங்க. சண்டை போட்டாலும் அடுத்த நிமிஷமா மாறிருவாங்க. எல்லாத்தையும் குடுக்குறதெல்லாம் எடுத்து குடுப்பாங்க. சின்ன குழந்தைகள நான் சொல்றேன் நானு. அப்ப குழந்தைகள் வந்து எப்பவுமே சேர்ந்து விளையாடுவாங்க. சந்தோஷமா தான் இருப்பாங்க. கொண்டாட்டமா தான் இருப்பாங்க. நல்லவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு விலங்குகள் எல்லாம் பிடிக்கும். பூச்சி பிடிக்கும். இயற்கை பிடிக்கும். எப்பவுமே ஜாலியா மட்டும் தான் இருப்பாங்க. ஆனா, அந்த ஜாலியா இருக்கக்கூடிய குழந்தைகள மாத்தி விடுறது யாரு? குடும்பம் தானே! சமுதாயம் தானே! அப்ப நல்ல சமுதாயம் அப்படிங்கிறது தான் காப்பியா இருக்கணும். அதாவது அத பார்த்து தான் அந்த குழந்தை இப்படித்தான் நடந்துக்கணும் வளர்க்குது. அதனால சொல்லுவாங்க, "தொட்டில் பழக்கம் கடைசி காலம் வரைக்கும். 5லே வளையாதது 50ல வளையாது." அப்படின்னா என்ன காரணம்னா வேற ஒண்ணுமே இல்லைங்க. இந்த 5 புலன்கள் மூலமாக போகக்கூடிய விஷயங்கள், அதைவிட அந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடிய உணர்வுகள், அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்படக்கூடிய பழக்கங்கள், சுய பழக்கங்கள் சொல்றோம் இல்லையா? அந்த பழக்கங்கள். இது எல்லாமே சின்ன குழந்தையிலிருந்தே சரியா கொடுக்கப்பட்டுக்கிட்டே வந்ததுன்னா, குறிப்பிட்ட காலத்துல அதுக்கு எப்படி பிரீத் பண்ணணும், எப்படி யோகா பண்ணணும், எப்படி உடம்ப சுத்தமா வச்சுக்கணும், எப்படி சாப்பிடணும், எத சாப்பிடணும், எத சாப்பிடக்கூடாது, மத்தவங்களோட எப்படி பழகணும், இது எல்லாமே சொல்லிக் குடுக்கணும். அப்படி சொல்லிக் குடுத்து சொல்லிக் குடுத்துன்னு நடந்து காட்டுனா போதும் அவ்வளவுதான். பொதுவா பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைங்க அப்பா விளையாட்டு விளையாடும், அம்மா விளையாட்டு விளையாடும். எல்லா குழந்தைக்கும் பிடிச்ச விளையாட்டு என்ன தெரியுமா? டீச்சர் விளையாட்டு. அந்த மிஸ் என்ன மாரி சொல்லுவாங்களோ, அதே மாரியே ஒவ்வொரு குழந்தையும் செய்யும். அப்படின்னா என்ன? தே ஆர் காப்பியிங். தே ஆர் காப்பி கேட்ஸ். இன்னைக்கு என்ன பண்றோம் நம்ம? பெற்றோர் வளர்க்கறது இல்ல. ஆயா தான் வளர்க்குறாங்க. பெரும்பாலான குடும்பங்கள்ல. அதையெல்லாம் விட இன்னைக்கு குழந்தைங்கள வளர்க்கறது செல்போன் தான் வளர்க்குது. இந்த பெற்றோருக்கு வேலை இருக்குன்னு என்ன பண்ணிடுறாங்க, அவன் சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன குழந்தைக்கே செல்போன குடுத்துடுறாங்க. அவன் அது சாப்பிட்டா அத பார்த்தா தாங்க சாப்பிடுவான். அப்படின்லாம் சொல்றாங்க. ராத்திரி வரைக்கும் பார்க்குறாங்க. அவங்க டிவி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக, அது இன்னும் சில பேர்லாம் இருக்கிறாங்க. டிவி பார்க்கணும் அப்படின்னு குழந்தை கையில குடுத்துருவாங்க செல்போன. இத பாரு, அத பாரு அப்படின்றலாம். அப்படியெல்லாம் இருந்தால் அந்த குழந்தை உள்ள போகக்கூடிய இன்புட் என்னவோ, அதுக்கு ஏற்ற மாரி தான் அவுட்புட் வரும். அதனால அதை வந்து தவிர்க்கணும். குழந்தை எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ, அது நாம செய்யக்கூடாது. குழந்தை எதை செய்யணும்னு நினைக்கிறோமோ, அத நாம செய்யணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கி வைக்கும்போது, குழந்தைகள் தானாக நல்லவங்களாகவே இருப்பாங்க. நல்லாவே வருவாங்க. இது கொஞ்சம், கொஞ்சம், கொஞ்சம் ஒரு 5 வயசு ஆச்சு, 10 அப்புறம் அப்படியே கத்துக்கிட்டே வராங்க. எல்லாம் கத்துக்கிட்டே வராங்க. எவ்வளோ நாளும் கத்துக்குவாங்க. குழந்தைங்க எவ்வளோ லாங்குவேஜ்னாலும் கத்துக்குவாங்க. தே ஆர் அன்லிமிட்டெட் நாலெட்ஜ், அன்லிமிட்டெட் பவர் எல்லாமே இருக்கும். நீங்க என்ன குடுத்தாலும் அவங்க வாங்கிக்குவாங்க. நீங்க எத சொல்லிக் குடுத்தாலும் அவங்க கத்துக்குவாங்க. அவ்ளோ லேர்னிங் இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா உலகத்திலேயே? லேர்னிங் தான். எதையும் கத்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா நம்ம விடமாட்டோம். விடமாட்டோம். எவ்ளோ பாத்தா பாருங்க ஒரு சின்ன குழந்தை இருக்குது. தவழ்றதான் குழந்தை தான்னு வச்சுக்கங்களேன். அது ஒரு எங்கேயோ ஒரு பேப்பரோ இல்ல ஏதோ ஒண்ணு கிடைக்குதுன்னு வச்சுக்கங்களேன், ஒரு பொருள் அத எடுத்து வாயில வச்சு பாக்கும்.
நக்கி பார்க்கும், மோந்து பார்க்கும், ஆட்டி பார்க்கும், கண்ணுக்கிட்ட கொண்டு வரும், தூக்கி போடும், உடைக்கும். இப்படி எல்லாமே பண்ணி பார்க்கும். எதுக்கு அது? எதுனாலும் போய் பார்க்கும். இழுக்க இழுக்க போகும். குழந்தைங்க பாருங்க ஒரு பொந்துனாலும் போவாங்க, மரம் மேல ஏறுவாங்க. எதுனாலும் நொய் 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 நொய்ன்னு கேள்வி கேட்பாங்க. சொல்லுவாங்கல்ல, "ஏய் என்னடா சும்மா கேள்வி கேட்டுட்டே இருக்கிற?" தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம். கற்றுக்கொள்வது தான் குழந்தையின் இயல்பு. ஆனா நம்ம அத விடுறோமா? யோசிச்சு பாருங்க. அப்போ கத்துக்கிறது குழந்தையோட இயல்பா இருந்தா நல்லதெல்லாம் கத்துக் குடுத்துட்டா, கெட்டது எப்படி உள்ள வரும்? வராது இல்லையா? அப்ப நல்ல சூழ்நிலையை உருவாக்குவது 16 மணி நேரம் பெற்றோருடைய வேலை, 8 மணி நேரம் பள்ளிக்கூடத்தோட வேலை. அப்ப 24 மணி நேரமும் 7 நாட்களும் 360 நாட்களும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு குழந்தைக்கு, ஒரு குடும்பத்துக்கு கத்துக் குடுத்துட்டோம்னா, அந்த குடும்பம் மிக சிறப்பாக இருக்கும். அந்த குழந்தை சிறப்பா வளரும். 10 வயசு ஆகுது. 10 வயசு ஆனதுக்கு அப்புறம் அவன் பையனா? மனுஷனா? யோசிச்சு பாருங்க. அவன் கொஞ்சம் அப்ப அதாவது பேண்ட் போட வயசுன்னு சொல்லுவாங்களே, 6த் ஸ்டாண்டர்ட் வந்துடுறாங்க. 6த் ஸ்டாண்டர்ட் வந்ததுக்கு அப்புறமே நம்ம என்ன சொல்ல ஆரம்பிச்சுடுறோம்? "ஏய் நீ பெரிய பையன் ஆயிட்டடா" அப்படின்னுவாங்க. அதுவே அவன் ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு வந்தான்னு வச்சுக்கங்களேன், "நீ என்ன பெரிய மனுஷனா?" அப்படின்னு கேட்பாங்க. தோளுக்கு மிஞ்சினால் தோழன். அந்த டீன் ஏஜ் அப்படிங்கிறது மகரிஷி என்ன சொல்லுவாங்கன்னா, பெரிய வெள்ளம் வரக்கூடிய காலம் அது. மனிதனின் ஆற்றல், அறிவு எல்லாமே வெள்ளமாக பாயக்கூடிய காலம். அப்படியே விட்டோம்னா, அந்த வெள்ளமும் ஓடி போயிரும். எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடும் அப்படிம்பார். அதுக்கு என்ன பண்ணணும்? அணை கட்டி, அது தேக்கினால் அவ்வளவு நீரும் பாசனத்துக்கு பயன்படும். எல்லாத்துக்கும் பயன்படும். அணை கட்டி தேக்கி அந்த நீரை பாதுகாத்தால், அது ப பயிரு வளர்வதற்கு பயனாவதைப் போல 20 ஆண்டுகளுக்குள்ளாக அந்த ஆற்றலை, அறிவை, குணத்தை, பண்பை வளர்த்துட்டோம்னு வச்சுக்குங்க. அடுத்து வரக்கூடிய 100 ஆண்டுகள் அவங்களோடது தான். இந்த அஸ்திவாரம் 20 ஆண்டுகளுக்குள்ள முடிஞ்சிடுது. ஒரு மனிதனுடைய குணநலம் எப்படி? அவனுடைய திறமை எப்படி? அவனுடைய பண்பு நலங்கள் எப்படி? அவனுடைய உணர்ச்சி நிலைகள் எப்படி? எல்லாமே அந்த 20 ஆண்டுகளுக்குள்ள முடிஞ்சிடுது. அப்போ இயற்கையை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, குழந்தைக்கு இயற்கையை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வேற ஒண்ணுமே இல்லைங்க. என்ன செஞ்சா என்ன வரும்? இயற்கைன்னா எல்லாம் தனியா எங்கேயோ இருக்குதுங்க. தன் உடம்பு இயற்கை. உடல பத்தி ஒரு குழந்தைக்கு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுக்குள்ள என்னெல்லாம் இன்புட் போகுது, காற்று போகுது, தண்ணி போகுது, உணவு போகுது. அது எல்லாம் வெளியில போகக்கூடிய அந்த கழிவுகளை எப்படி சரி பண்ணணும்? இதெல்லாம் பழக்கங்கள். ஆரோக்கியமான பழக்கங்கள். இதையெல்லாம் குடுத்துட்டோம்னா உடம்பு நல்லா இருக்கும். அதே போல மனசு நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அது என்ன மாரி நடந்துக்கணுமோ, அந்த மாரி சூழ்நிலைகள மட்டும் அந்த குழந்தைக்கு உருவாக்கி அனுப்பிச்சோம்னா, அந்த குழந்தையோட மனசு நல்லா இருக்கும். புத்தி நல்லா இருக்கணும். எதைனாலும் கத்துக் குடுத்துட்டோம்னு வச்சுக்கங்க, அறிவு திறமை கூடி போகும். அப்போ உடல், உயிர், மனம் இது எல்லாமே அங்கேயே சரி பண்ணிட்டு, நம்ம மனவளக்கலை உடற்பயிற்சிகள சின்ன வயசுல இருந்தே செய்யறது. 5 மணிக்கு எந்திரிக்கிறது. நாம படுத்துட்டு நீ செய்யலான்னு சொன்னா செய்ய மாட்டாங்க. நாம எந்திரிச்சு உடற்பயிற்சி பண்ண ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கங்க, நம்ம குழந்தைகள் செய்வாங்க. நாம எந்திரிச்சு புக் படிக்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கங்க, நம்ம குழந்தைங்க படிப்பாங்க. நாம செல்ஃபோன பார்த்துட்டு இருந்தா, அந்த குழந்தைங்க செல்ஃபோன் தான் பார்த்துட்டு எது நம் குழந்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ, வீட்ல யாருமே செய்யக்கூடாது. எதெல்லாம் நம்ம குழந்தை செய்யணும்னு நினைக்கிறோமோ, நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ அந்த காரியத்த நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யணும். எல்லா வேலையும் சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்க செஞ்சு பழகணும். வீட்ல இருக்கக்கூடிய எல்லா வேலைகளும். எந்த வேலையா இருந்தாலும் சரி. குழந்தைங்களுக்கு வேலை செய்றது ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நாம தான் "ஏய் நீ போய் உட்காரு. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. நான் செஞ்சு குடுக்குறேன். நீ படிச்சா போதும்." வேலை செய்றது படிப்பு இல்லையா? எழுத்து படிப்பு மட்டும் தானா? வேலை செஞ்சா எவ்வளோ அனுபவம் கிடைக்கும் தெரியுமா? அந்த அனுபவங்கள் அதாவது ஒரு குழந்தை ஒரு வீட்ல இருக்கக்கூடிய வேலையெல்லாம் செய்யும்போது, அது இடத்தை எப்படி பராமரிப்பது கத்துக்கொள்கிறது. ஒரு பொருளை எப்படி பராமரிப்பது கற்றுக்கொள்கிறது. ஒரு செயலை எப்படி செய்வது என்பது கற்றுக்கொள்கிறது. ஒரு சூழ்நிலையை எப்படி சமாளிப்பது என்று கற்றுக்கொள்கிறது. இவ்வளவு விஷயம் அது சொல்லாமலே தானா கத்துக்கும். அதே மாரி வீட்டு வேலையெல்லாம் குழந்தைங்க செய்யும்போது தனியா இருக்க மாட்டாங்க. அம்மா செஞ்சாங்கன்னா, அம்மா கூட பேசிட்டே செய்வாங்க. அப்பா இருந்தாங்கன்னா, அப்பா கூட பேசிட்டே செய்வாங்க. அப்ப அந்த இடத்துல உறவு பலப்படுது. அப்போ வேலை செய்து பழகணும் ஒவ்வொரு குழந்தையும். அது அனுபவமா கிடைச்சிரும். இப்படி செஞ்சுகிட்டே வர அந்த குழந்தைகள் வீட்ல வேலை செய்யும், படிக்கும், எல்லாத்தையும் கத்துக்கும், எல்லாம் யோசிச்சு பார்க்கும்.
சிந்திக்கிற குழந்தைகள் தான் வேண்டும். ஒப்பிக்கிற குழந்தைகள் தேவையே இல்ல. சிந்திக்கிற குழந்தைகள் தான் எதையுமே சரியாக செய்வார்கள். ஒப்பிக்கிற குழந்தைங்க செய்யவே மாட்டாங்க. இன்னொன்னு எல்லார்கிட்டயும் நல்லா பழகி, நல்லா பேசணும். கலகலப்பா பேசணும். என்ன கத்துக்கிட்டோமோ அத மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும். தன்னம்பிக்கை செயல்னால வருமே தவிர, நீ தன்னம்பிக்கையோட இருந்தா வராது. சின்ன சின்ன வெற்றிகளும் வந்தா அத பாராட்டணும். பாராட்டுறதுக்கு தான் பேரண்ட்ஸே தவிர, திட்டுறதுக்கு கிடையவே கிடையாது. கிடையவே கிடையாது. என் பிள்ளைய நான் திட்டக்கூடாதா? அப்படின்னு நினைக்கலாம். ஆனா, திட்ட திட்ட அந்த குழந்தையோட தன்னம்பிக்கை நீங்க ஒவ்வொரு நேரம் உடைக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். உனக்கு ஒண்ணும் தெரியாது. அந்த வார்த்தை எப்போ வருதோ, அது போச்சு அது. அது சொல்லவே கூடாது. தப்பாச்சா? பரவால்ல. இன்னொரு தடவ செய்யலாம். இப்படி செய்யலாமா? அப்படின்னு சொல்லி, சொல்லி, சொல்லி அந்த குழந்தைகளுக்கு வருத்தம் வராம திருத்தத்த நாம கொண்டு வரணும். அப்படி நாம கொண்டு வரும்போது 10 வயசுக்கு மேல அடுத்து 11, 12ன்னு வரும்போது, அந்த குழந்தைகளுக்கு உலகம்னா என்ன? நண்பர்கள்னா என்ன? அப்படின்னு நாம பெற்றோர்கள் அந்த இடத்துல அந்த குழந்தைகளுக்கு அத வேலியா இருக்கணுமே தவிர, விலங்கா இருக்கக்கூடாது. சுருக்கிடக்கூடாது. உலகத்துக்கு நாம தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். வா அந்த இடத்துக்கு போலாம், அங்க போலாம், இங்க போலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா எவ்வளவு நல்லவங்க. அப்படி நல்ல ஃப்ரெண்ட்ஸ தேர்ந்தெடுக்கிறாங்களா? அப்படிங்கிறதெல்லாம் அதாவது அந்த இடத்துல கண்காணிப்பு தேவையே தவிர, கட்டுப்பாடு அவசியமில்லை. சுய கட்டுப்பாட்டுக்கு தானா வந்துருவாங்க. அம்மா கிட்ட, அப்பா கிட்ட எதுனாலும் சொல்லலாம். மனசு விட்டு பேசலாம். அப்படின்ற ஒரு நிலை எந்த ஒரு குழந்தைக்கு இருக்குதோ, அந்த குழந்தை நிச்சயமா தப்பே பண்ண முடியாது. பண்ணவே மாட்டாங்க. அப்போ அந்த குழந்தையோட நேரம் செலவிட்டு இன்னைக்கு நெறைய பேருக்கு அது இல்லையே. நான் உனக்காக எவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்களே தவிர, குழந்தைக்காக பொருளை தேடுகிறார்களே தவிர, குழந்தையை பொக்கிஷமா மாத்தணுமே. அதானே வேணும். குழந்தைகளுக்காக முதலீடு செய்யறத விட, குழந்தையவே முதலீடு செய்யணும். குழந்தைகளுக்குள்ளாக முதலீடு செய்யணும். அதுக்கு நேரம் வேணும், அன்பு வேணும், பாசம் வேணும், பரிவு வேணும். எப்படி அவங்க இந்த குழந்தையோட நம்ம எவ்வளோ அதாவது குவாலிட்டி டைம் சொல்லுவாங்க. அத நம்ம ஸ்பெண்ட் பண்ண அந்த குழந்தைகள் பாதுகாப்பாக, பத்திரமாக நம்ம என்ன மாரி வரணும்னு நினைக்கிறோமோ, அந்த மாரி சூழ்நிலை உருவாக்கி குடுப்பதனால, பெரும்பாலும் நன்றாக வளர்ந்து விடுவார்கள். எல்லா மனிதர்களும் அன்புக்காக ஏங்குறாங்க. அன்புதான் உயிர். குழந்தைக்கு நீங்க என்ன பொருள வாங்கி குடுத்தீங்கனாலும், உங்க அன்புக்கு ஈடாகுமா? அத குடுக்குறோமா? உனக்கு என்ன பொருள் வேணும்? உனக்கு என்ன வேணும்? அது வேணும். ஆனா உனக்கு எனக்கு எவ்வளோ காசு வேணா இருக்கு. நீ கேட்கிறதெல்லாம் வாங்கி குடுக்குறேன். பொருளோட மதிப்பு குழந்தைக்கு எப்படிங்க தெரியும்? அம்மாவோட, அப்பாவோட அருகாமை தான் அதுக்கு பிடிக்கும். அவனுடைய அன்பு தான் பிடிக்கும். அருமை தான் பிடிக்கும். அத விட வேற எதுவுமே அந்த குழந்தைக்கு தேவையே இல்ல. என்ன பொருள் இருக்கு, இல்லங்கிறது இருக்குல்ல. நீங்க இருக்கீங்கல்ல. அதாவது நாம இருக்கிறோமல்ல. அப்படி போயிட்டு, எனக்கு வேற வேலையே இல்ல. எனக்கு முக்கியமான வேலை என் குழந்தைய வளர்க்கறது மட்டும் தான். உருவாக்குறது மட்டும் தான். அப்படின்னு கொஞ்சம் விழிப்புணர்வோட, நல்ல பழக்கங்கள நம்ம குழந்தைகளுக்கு குடுத்துட்டோம்னா, லைஃப் லாங் அவங்க சூப்பரா இருப்பாங்க. பதின்பருவம். இந்த பதின்பருவத்தில வந்து நம்ம என்ன பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட்டு போவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையிலேயே நாம் அவர்களுக்கு தேவையானதை மட்டும் அறிமுகப்படுத்த வேண்டும். தேவையில்லாது வரும்போது அதை பற்றி யோசித்து டிஸ்கஸ் பண்ணணும். விவாதிக்கணும். எதுனாலும் விவாதிக்கணும். நைட்ல படுத்துட்டு விவாதிக்கலாம். சாப்பிடும்போது விவாதிக்கலாம். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டா, அத பத்தி என்னலாம் நடந்தது அப்படின்னு பொறுமையா கேட்கணும். இன்னைக்கு என்னலாம் பண்ண காலையில இருந்து? என்ன நடந்தது? நீ என்ன பண்ண? அவங்க என்ன பண்ணாங்க? அப்படின்னு கேட்கணும். அந்த இடத்துல நம்ம உணர்வுகள்லாம் அந்த இடத்துல காட்டவே கூடாது. முதல்ல அந்த குழந்தை சொல்றத வச்சுட்டு, அப்புறம் நாம அந்த குழந்தைக்கு என்னலாம் பண்ணணும் கத்துக் குடுக்கணும். சொன்னா கேட்பாங்க. அப்படி வந்து குழந்தைகளை வளர்த்துக் கொண்டே வந்தால், பதின்பருவம் வரும்போது அவங்களுக்கு சொன்ன மாரி காயகல்பமும், தியானமும் குடுக்க ஆரம்பிச்சுட்டோம்னு வச்சுக்கங்க. அத விட அவங்களுக்கு வாழ்க்கையில பெரிய சொத்தே கிடையாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே எக்சர்சைஸ் பண்றாங்க, யோகா பண்றாங்க, பிராணாயாமம் பண்றாங்க, நல்லத மட்டுமே நினைக்கிறாங்க, எண்ணங்கள அவங்களே சீர்படுத்திக்கிறாங்க, ஆசைகள ஒழுங்குபடுத்திக்கிறாங்க, கோவத்த வந்து தவிர்த்தர்றாங்க, கவலை என்பது இல்லை. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறாங்க.
எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த ஒரு நிலையிலே இளமை நோன்புன்னு தானே மகரிஷி அழகா சொல்றாங்க. நோன்புன்னா என்னங்க? எல்லாம் இருக்கும். ஆனா அத செய்ய மாட்டோம். நெறைய சாப்பாடு இருக்கும். ஆனா நான் சாப்பிட மாட்டேன்னா உண்ணா நோன்பு. பேச வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நான் பேச மாட்டேங்கிறது மௌன நோன்பு. இளமை நோன்பு என்றால் வெள்ளம் போல பாய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் நான் பாய மாட்டேன். சுய கட்டுப்பாடோடு இருப்பேன். அப்படின்ற அந்த நோன்பு. அந்த நோன்பு காலத்த சரியா நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா, வாழ்க்கை வளமாகிடும், வாழ்க்கை வரமாயிடும். அப்படி ஒவ்வொரு குழந்தையும் இந்த சமுதாயத்தோட சொத்தா மாறிடுவாங்க. இந்த குழந்தைகளுக்கு அந்த மாரி இருந்து ஒரு ஆணோ, பெண்ணோ நல்ல அகத்தவம் செய்து, காய்கல்ப பயிற்சி செய்து, உடற்பயிற்சி செய்து, நல்லெண்ணெய் மட்டும் உள்ளேயே போட்டுட்டு வரும்போது, அந்த குழந்தைகளுக்கு பிறக்கக்கூடிய அடுத்த குழந்தைகள் கருவிலே திருவுடையாராக மாறுவார்கள். உலக நல தொண்டர்களாக மாறுவார்கள். உலகத்தின் வீரிய வித்துக்களாக மாறுவார்கள். இது செய்ய வேண்டியது ஒவ்வொரு குடும்பத்தோட கடமை. பெற்றோருடைய கடமை. அப்படிங்கிறது தான் தத்துவம். அதுதான் உண்மையான பிராக்டிகல்ஸ். ஆனா மகரிஷி சொல்லுவாங்க, ஒரு குழந்தைய வளர்க்கறது போல கஷ்டம் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால தான் குழந்தைகள அறிஞர்கள் வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல அதனால நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கே எல்லாம் சொல்லிக் குடுத்துடுறோம். ஃபுட் சே ரோட் சேஃப்டி சொல்லிக் குடுத்துடுறோம். டிராஃபிக் சிக்னல்ஸ். ஃபுட் சேஃப்டி சொல்லிக் குடுத்துடுறோம். ஹோம் சேஃப்டி சொல்லிக் குடுத்துடுறோம். எங்கெல்லாம் துன்பம் வருமோ அதிலிருந்து தவிர்ப்பதற்கு சொல்லிக் குடுத்துடுறோம். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து யோகா, மெடிடேஷன் எல்லாம் சொல்லிக் குடுத்துடுறோம். என் குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பம். அதற்கு நானே பொறுப்பு அப்படின்னு வீட்ல போய் நீ சொல்லு. நடந்துக்கோ. அப்படி பண்ணும்போது பெற்றோர்கள் சண்டை போடுறவங்க கூட என்ன பண்றாங்க, அவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்களா, இந்த குழந்தை போய் அப்பா நம்ம மகிழ்ச்சியான குடும்பமா இருப்போமா? அப்படின்னு சொல்லும்போது அந்த பெற்றோர்கள் மாறுறாங்க, யோசிக்கிறாங்க. ஓ! நமக்கு 3 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை நமக்காக இவ்வளவு சொல்லும்போது, நாம ஏன் அப்படி நடந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு. அப்படி அறியாமையில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நாம எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவை கொடுக்க வேண்டியது நமது கடமையாக இருக்குது. அப்படி செய்து கொண்டு வரும்போது, பெரும்பாலான குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம் குழந்தை நல்ல குழந்தை. அது உலகத்தின் குழந்தையாக இருக்கிறது. அந்த உலக குழந்தையை வளர்க்கும் வாய்ப்பை இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிறது. அப்படின்னு உணர்ந்துகிட்டோம்னா, குழந்தை வளர்ப்பு என்பது உண்மையிலேயே சமுதாய மாற்றத்திற்கான ஒரு கருவியாக மாறும். 1. 2வது அந்த குழந்தை எல்லா விதத்திலும் திறமை உடையவனாக, அறிவுடையவனாக அதான் லேட்டஸ்ட் ஃபியூச்சர் டெக்னாலஜிலாம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் சொல்லிக் குடுத்துட்டோம்னு வச்சுக்கங்க, அவங்க வாழ்க்கையில் பொருளாதாரம் நல்லா வந்துரும். நீ என்ன படிக்கிறங்கிறது இல்ல. உனக்கு என்ன தெரியுங்கிறது இல்ல. உனக்கு என்ன திறமை இருக்கிறது தான் கடைசியில நிக்குது. அப்போ ஒழுக்கமுடையவர்களாகவும், வல்லவர்களாகவும், நல்லவர்களாகவும் குழந்தைகளை மாற்றிட்டோம்னா, அந்த குழந்தைகள் நிச்சயமாக உலக அளவு போய் செய்வாங்க. அதே போல எந்த குழந்தையும் ஒப்பிடாதீங்க. அது அண்ணன் தம்பியா இருக்கலாம், அக்கா தங்கச்சியா இருக்கலாம், இல்ல எந்த குழந்தையோட ஒப்பிடாதீங்க. அதை விட ஒரு பாவச் செயல் கிடையவே கிடையாது. தனிப்பட்ட ஒரு ஜீவனை நீங்க எப்படி ஒருத்தரோட ஒப்பிட முடியும்? அவன் செய்றான் பாரு, நீ தானே இருக்கிறியா அப்படின்னா போச்சு அவ்வளவுதான். நம்ம என்ன நினைக்கிறோம்? அது மாரி வருவான்னு நினைக்கிறோம். உண்மையிலேயே வரமாட்டாங்க. பயந்து நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அந்த குழந்தை பதுங்கி தப்ப செய்யும். பயந்து நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒண்ணு கோழையா மாறும். இல்லைன்னா தெரியாம தப்பு செய்யும். எப்படி திருட்டுத்தனமா பண்ணலாம்ன்னு யோசிக்கும். அப்போ பய பயந்து இருக்கக்கூடாது. சுதந்திரமா இருக்கணும். குழந்தைகள் சுதந்திரமானவர்கள். வீட்டிலேயே நம்மகிட்டயே அந்த சுதந்திரம் இல்லைன்னா, அப்புறம் எப்படி அது? அந்த குழந்தைகளுக்கு சுதந்திரத்த குடுக்கணும். சுதந்திரமா இயங்கணும். மகரிஷி சொல்லுவாங்க, "சுதந்திரமாக இயங்கக்கூடிய இடத்தில் தான் அறிவு விரிவாகும்" அப்படிங்கிறாங்க. அப்ப அறிவுள்ள குழந்தைகளா இருக்கணும் அப்படின்னா, நமக்கு சுதந்திரத்த குடுக்கணும். அடிமைத்தனம் தேவையே இல்ல. அப்போ இந்த மாரி குழந்தை வளர்ப்ப நம்ம செய்யும்போது, நிச்சயமாக உலக அளவுல குழந்தைகள சாதனையாளர்களாக உருவாக்க முடியும். அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இது சரியா அப்படிங்கிறது நீங்க தான் சொல்லணும். வாழ்த்துக்கள். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
ஐயா வாழ்க பேசலாங்க. வளமுடன். அதுல ஏதாவது வாழ்க வளமுடன். குறுக்கீடுகள், அதுல கேள்வி கேட்கலாம் அப்படின்னா நீங்க அதை விவாதிக்கலாங்க ஐயா. அதான் இது கேள்விகள் மாதிரி தான் கேட்க சொல்லுங்க. இது மாதிரி குடும்பங்கள் எங்கேயாவது இருந்ததுன்னா ஆதார் அட்டை, அட்ரஸ், டெலிபோன் இருந்தா நம்ம எல்லாம் ஒரு டூர் மாதிரி போய் பார்த்துட்டாவது வரலாமே. அதான் இருக்குங்க. ஆமா, அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அந்த குடும்பம் எப்படி இருக்குதுன்னு போய் பார்த்துட்டாவது வரலாம். வாரம் எங்களுக்கு எழுதி கொடுக்குறாங்க ஐயா, நல்லா இருக்கிறோம் அப்படின்னு. உங்க மகிழ்ச்சியா அவ்வளவு மாதிரி தூரம் இருக்கிறோம் போக அப்படின்னு. தேவையில்ல. சேந்தமங்கலம் வந்தாவே பாக்கலாங்கிறாரு ஐயா. ஐயோ, நான் உங்க ஸ்கூல் சேந்தமங்கலத்தை பத்தி நாங்க ஏற்கனவே படிச்சுட்டோம். நேரடியா வந்து நாங்க ஒரு முகாம் வச்சு நடத்திட்டே வந்துட்டோம். வெளியில சொல்லுங்க. உங்க ஸ்கூலுங்கிறது தமிழ்நாட்டுல ஒரு 10 லட்சம் பேர் படிக்கிறதுல உங்க ஸ்கூல் ஒரு 3000 பேர் எடுத்துக்குங்க. 10 லட்சம் இஸ்டு 3000. நான் மத்தத சொல்றேன். இல்லைங்கய்யா, நான் என்ன சொல்ல காலையில வரேன்னா, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி பண்ணுனா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றேன் நான். ஆமா, அப்ப பேரண்ட்ஸுக்கு தான் நம்ம கிளாஸ் எடுக்கணும் முக்கியமா. அதத்தான் சொல்ல குழந்தைகள விட வரேன். இப்போ குழந்தைகிட்ட எதுவுமே இல்ல. அந்த குழந்தை எப்படி வேணாலும் வரும். அந்த குழந்தைய மாத்தணும்னா பேரண்ட்ஸ மாத்தணும். அவ்வளவுதான். நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது அதாங்க. பேரண்ட்ஸ்க்கு தானே தவிர குழந்தைக்கே கிடையாது. அதேதாங்க, குடும்பங்களுக்கு தான் அதேதாங்க. வேணும். ஒவ்வொரு குடும்பமும் குருகுலமா மாறணும். எங்கெங்க எங்க ஊர்ல வந்து பாருங்க, தண்ணிய காலையில போட்டுட்டு சனி நாய ஒரு கடைவீதியில நிக்க முடியலைங்க. வண்டி எடுத்தா தோட்டம் எடுத்தா வீடு. இன்னும் ஒரு நாள் என்னைய கடைவீதியில யாரும் பார்த்திருக்க மாட்டீங்க. ஒரு ரொம்ப தராதரம் கொடுமையா போயிட்டு இருக்குங்க சமுதாயம். இல்லைங்க, இதுல ஐயா ஒரு என்ன சொல்றாருன்னா, படின்னு போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது, சிந்திக்க வைக்கணுங்கிறாரு. அது அதாவதுங்க, யாருடைய குழந்தைக்கு இயல்பான விஷயமே கத்துக்கிறது தான். ரொம்ப பிடிச்ச விஷயமே கத்துக்கிறது தான். ஆனா படிக்க பிடிக்காது. நமக்கு படிக்கணுமா கத்துக்கணுமா? கத்துக்கணுங்கய்யா. கத்துக்கணுமா யோசிக்கணுமா? யோசிக்கணும், யோசிக்கணுமா செஞ்சு பார்க்கணுமா? செஞ்சு பார்க்கணும். அதான். அப்ப செஞ்சு பார்த்துட்டு தானா கத்துக்கிறாங்க இல்லைங்களா? கண்டிப்பாங்க யோசிக்க ஐயா. வைக்கிறது தான் 6வது அறிவின் சிறப்பு என்பது. மனிதன் 4 விஷயங்கள்ங்க மனிதனுக்கு. ஒண்ணு சிரிக்கணும். சிரிக்க தெரிந்த ஒரே விலங்கு மனிதன் தான். சிரிக்கிறோமா? மாணிக்க வாசகம் ஐயா சொன்னாதான் சிரிக்கிறோம். காசுல கேக்குறாங்க. ஜோக் அடிச்சாதான் சிரிக்கிறது. சிரிக்கிறோம். சரிங்களா? 2வது, இப்ப பேச தெரிந்த ஒரே ஒரு மிருகம் மனிதன். அப்படின்னா நல்லது மட்டும்தான் பேசணும், மகிழ்ச்சியை மட்டும்தான் பேசணும்னு அர்த்தம். சிந்திக்க தெரிந்த ஒரே ஒரு மனிதன் விலங்கு மனிதன் தான். அப்போ சிந்திச்சு பேசணும், சிரிச்சு பேசணும், அன்பை பேசணும். அன்பு எல்லார்கிட்டையும் இருக்குன்னு சொல்றமே, அன்பை வந்து யாராவது வெளியில சொல்றோமா? மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு சொல்றோம் இல்லையா? சொல்லாலோ செயலாலோ அதை காட்டுறமான்னு கேட்கிறேன். அட்லீஸ்ட் அதை வாழ்த்துறமா அந்த குழந்தைய? இது எல்லாமே மகிழ்ச்சி சொல்லி கொடுத்தது தானே. கடைசியா ஒரே ஒரு விஷயம், மனிதனால மட்டும்தான் 1 1000 மாத்த முடியும். ஒரு நெல்லை 1000 நெல்லா மாத்த முடியும். எந்த ஒன்னையும் சிந்திச்சு இத்தனை கோடி ஆண்டுகள்ல இத்தனை ஆயிரம் மனிதர்கள் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு விஷயம் வந்து மனிதன் கிட்ட மட்டும்தான் இருக்கு. அப்ப இந்த 4ஐயுமே நம்ம வளர்க்குற மாதிரி நம்ம வந்து குழந்தைகளை உருவாக்கணும். மகிழ்ச்சியா இருக்கணும், மற்றவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கணும், பேசணும், பேசக்கூடிய பேச்சு நல்லதாகவும் பயனுள்ளதாகவும் இனிமையாகவும் இருக்கணும். 3வது சிந்திக்கணும். எதையுமே சிந்திச்சு, மகிழ்ச்சி சொல்றாங்க இல்லையா, விழிப்புணர்வோடு சிந்தித்தே செயல்படுவாய் அப்படின்னு. இது அனுபவமா கொண்டு வரணும். 4வது எல்லாத்தையும் பெருக்கிறதுக்கு அளவுக்கு குழந்தைகளை உருவாக்கணும். இந்த 4 இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் உலகம்? இதுதான் 4மே மனித தன்மை, மனிதனுடைய தன்மை. இறைநிலையில தொடங்கி மனிதனா முடிஞ்சிருக்கிறோம் அப்படின்னா மனிதன் கிட்ட இருக்கக்கூடிய தன்மைகள் 4. இந்த 4 தன்மைகளும் எப்ப வெளிப்படுத்துறோமோ அவன் மாமனிதனா மாறுறான். குழந்தைகளை மகரிஷி இப்படி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, சொல்றாங்க இல்லைங்களா? இன்னைக்கு சமுதாயத்தில் இப்படி இருக்கு அப்படின்னு காரணம் யோசிச்சு பாருங்க. எங்கிருந்தா வந்தாங்களா? குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே. குறைகளுக்கு காரணமும்
பழைய சமுதாயம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? அதையே நானும் பண்றேன். யார் யார் என்ன பண்ணாங்களோ அதையெல்லாம் பார்த்து பார்த்து நான் பண்றேன் அப்படின்னு தானே வருது. இல்லைங்களா? யாருமே சொல்லிக் கொடுக்காம தானா இந்த குழந்தைக்காக தப்பு பண்றதுக்கு வருமான்னு கேட்கிறேன். கெட்டது பண்றதுக்கு தானா வருமா? சொல்லுவாங்க குழந்தைங்க கெட்ட வார்த்தை பேசுது, கெட்ட வார்த்தை பேசுதுன்னு. அது கெட்ட வார்த்தை இதெல்லாம் கிடையாது. கேட்ட வார்த்தையை அது பேசுது. அதே மாதிரி குழந்தைங்க திருடுதுன்னு சொல்லுவாங்க. அது திருடெல்லாம் திருடாது. தான் பொருளா பிறர் பொருளான்னு தெரியாது. அது எடுத்துக்கும் அவ்வளவுதான். பயன்படுத்தும். அதாவது பாதுகாப்பும், பத்திரமும் இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிறது சொல்லிக் கொடுக்கறதுக்கு மாடல்ஸ் இருந்ததுன்னா, அந்த மாதிரி குழந்தைங்க வளருவாங்கங்கிறது தான். வேற ஒண்ணுமே இல்ல. சரிங்களா? சரிங்க, ரொம்ப சரிங்கய்யா. அததான் உருவாக்கணும். பெற்றோர்களுக்கு ஒரு முக்கியமான வேலை என்னன்னா, குடும்பத்தினருக்கு முக்கியமான வேலை என்னன்னா, இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து அவன் ஒரு 16, 17, 18 வயசு வரைக்கும், அதாவது அவனுக்கா சுயமா சிந்திச்சு பண்றான் பாருங்க. அந்த காலம் வரைக்கும், அதாவது 10 பருவம் வரைக்கும், நேத்து அம்மா சொன்னாங்க இல்லையா? அந்த 10 பருவம். அந்த 10 பருவம் வரைக்கும் நம்ம வந்து நோன்பு காலமா எடுத்துக்கணும். நோன்பு காலமா எடுத்துக்கணும் அது. குழந்தைக்கு கண்டிப்பாங்க. நோன்பல்ல, பெற்றோருக்கு, குடும்பத்தினருக்கு அது நோன்பு காலம். அதுதான் நம்ம சாமி இளமை நோன்புன்னு குறிப்பிடுறாங்க. ஆமா, ஆமா. அதான் பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம் அப்படின்னு சொன்னது காரணமே அதேதான். கண்டிப்பாங்க. அப்பவும் தப்பு பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. சூழ்நிலை வந்தா தப்பு பண்றதுக்கு வாய்ப்புகள் உள்ள நிறைய இருக்கு. உள்ள பதிவுகள் அத்தனையும் இருக்குது இல்லைங்க. இருக்கு. இப்ப நம்ம மேல் பதிவா தானே போட்டுக்கிட்டே வரோம். மேல் பதிவு போட சந்தர்ப்பம் போட கிடைச்சா பண்ணுவாங்க. கீழே போயிடும். சந்தர்ப்பம் கிடைச்சா பண்ணுவாங்க. அப்ப அந்த சந்தர்ப்பம் வராம பாதுகாக்க வேண்டியது நம்ம பொறுப்பு தானே. ஒரு நிச்சயமா. லெவலுக்கு மேல போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், 20 வயசு 21 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா அவங்க அந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா முழு மூளையோட இம்ப்ரிண்ட் மாறி வளர்ச்சி வந்தது போயிருக்கு. நல்லா. பழனிசாமி உடலும் ஏதோ மூளையும் முழுசா அவங்களுக்கு முழு கட்டுப்பாடு அவங்களுக்கு வந்துருச்சுன்னா, சுய கட்டுப்பாடு வந்துருச்சுன்னா அவங்க நல்லா மாறிட போறாங்க. நிச்சயமாக. ஐயா பழனிசாமி ஏதோ சொல்றதுக்கு வராரு. ஐயா சொல்லுங்க ஐயா. இல்லைங்கய்யா. சரி, இதெல்லாம் வந்து நம்ம நடைமுறைப்படுத்துவதற்கு நேரம் மேலாண்மை. இப்போ அம்மா அப்பாவை ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க ஐயா. அவங்களுக்கு வந்து அவங்க ஒர்க் அதாவதுங்க பண்றதுக்கே நேரம் இல்லை. நேரம் அதுதான் சொல்ல வரேன். நேர மேலாண்மை இல்லைங்க, ப்ரையாரிட்டி மேலாண்மை. ப்ரியாரிட்டி மேலாண்மை. நேரம் எல்லாருக்கும் ஒன்னே தான். நீங்க ஆமா. எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்க அப்படிங்கறது அந்த இடத்துல. ம். குழந்தைக்காக நீங்க வெளியில போய் சம்பாரிச்சு அவனுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறீங்க. ம். ஆனா குழந்தையவே சொத்தா மாத்திரலாமே. ஆமா, அதுக்கான மனசு வந்து அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குதே. முதல்ல நாங்க சொத்து சேர்க்கறது தானே பாக்குறோம். அதுதான் அததான் சொல்றேன். ப்ரையாரிட்டி தான் வந்து கொடுக்கணும். எனக்கு ப்ரையாரிட்டி என் குழந்தை அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ, ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இருக்கக்கூடிய நேரத்துல அவங்களை எப்படி வளர்க்கணும்னு பார்த்தா போதும், அவ்வளவுதான். இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, அந்த இது திருட்டு இல்ல எடுத்துக்குதுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அத வந்து இங்க ஒரு ஒரு கேம் எதுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து நாங்க உட்காந்துருக்கோம். பசங்க குழந்தைங்க விளையாடி போனானுங்க. பின்னாடி ஒரு பால் கிடந்தது. அந்த பக்கம் வந்த ஒரு பேரண்ட்ஸ், ஒரு குழந்தை வந்து அந்த பால் எடுத்து பார்த்துட்டு இருந்தது. நான் சொன்னேன், ரொம்ப நேரம் அங்கே கிடக்குது, அது எடுத்துக்கலாமா அப்படின்னு. நோ, தட்ஸ் நாட் மைன் அப்படின்னு அந்த குழந்தை. இது இந்தியாவில் பார்க்க முடியுமா? இது என்ன கலாச்சாரத்தை சேர்ப்பீங்க? இதுக்கு என்ன காரணம்னு நான் யோசிச்சு சொல்லட்டுங்களாங்கய்யா? சொல்லுங்க. இந்தியால கிட்டத்தட்ட 600 ஆண்டுகளாக வறுமையிலையும், ஏழ்மையிலையும், அடிமைத்தனத்திலையும் ஒருத்தர் கொடுமைப்படுத்தி வாழ்ந்ததே பார்த்துட்டு இருந்தாங்க. ஆமா. அது அப்படியே நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம், அப்ப நம்ம தலைமுறைகள், நீங்க 7 தலைமுறை சொல்றோம் இல்லையா? அந்த 7 தலைமுறை 10 தலைமுறையாவே அப்படியே பார்த்துட்டே இருந்தா நம்ம கிட்ட எது பதிஞ்சிருக்கும்? அதேதாங்கய்யா, அதேதான்.
நேற்றுக்கு சிகாகோல ஒரு அன்பர்கிட்ட கிளாஸ் முடிச்சுட்டு வந்து ஃப்ரீயா பேசிட்டு இருந்தோம். ம். அவர் ஏன் வந்து நம்ம இந்தியா விட்டு வெளியே வர விரும்புறோம் அப்படின்னா, சோசியல் செட்டப். ம். இப்போ காலை நம்ம எந்திரிக்கிறோம்னா, நம்ம வேலையை முடிச்சுட்டு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டா கிளீன் மைண்டோட வேலைக்கு போய் வேலையை பார்க்க முடியுது. ம். ஆனா இதுவே நம்ம ஊர்லன்னு பார்க்குற போது, பால்காரன் வந்துட்டான்னா வரல, போய் பால் வாங்கிட்டு வரணும். அங்க போனா கூட்டம், கியூ. எல்லாம் பண்ணி அரிபரியா போய் பஸ்ல ஏறி உட்கார்ந்தா, அது உட்காரும் வரைக்கும் இங்க இடம். தூங்கிட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் கசங்கி போய் ஆஃபீஸ்ல இறங்கும்போது ஒரு வெக்ஸ்ல இறங்குறோம். அப்ப அந்த வேலையை எப்படி நம்மளால ஃபுல் முழு மனதோட எப்படி அந்த வேலையை செய்ய முடியுது? இதெல்லாம் ஒரு சோசியல் செட்டப் வந்து இங்க நல்லா இருக்கிறதுனால நம்ம வந்து இங்க வர விரும்புறோம் அப்படின்னு சொல்லி அ நேத்துக்கு ஒரு அன்பர் உண்மைதாங்கய்யா. பேசினார். நான் எப்படி குழந்தைய ஒப்பிடக்கூடாதுன்னு சொன்னேனோ, ம். அதே போல குடும்பங்களும் ஒரு குடும்பத்தோட இன்னொரு குடும்பம் ஒப்பிடவே கூடாது. ஆமா. அந்த உலகம் வேற, அவங்க உலகம் வேற, அவங்க தன்மை வேற, அவங்களுடைய இயல்பு வேற. நம்ம ம். குடும்பம் வேற, நம்ம இயல்பு வேற. அவங்க அத வாங்கிட்டாங்க, நாம வாங்கணும். இவங்க இது பண்ணிட்டாங்க, நாம பண்ணணும். அப்ப ஒப்பிட்டு ஓட்டப்பந்தயமா தான் இருக்குதே தவிர, பிறர் என்ன பண்றாங்களோ, அத விட நான் முந்தினே அவங்க இது சொல்லிட்டாங்க செய்யறோமே தவிர, அவரவர்களே அனுபவித்து, ரசித்து செய்றாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மி. யோசிச்சு பாருங்க. இல்லைங்க. எல்லாம் கம்பேரிட்டிவ் டிமாண்ட்ஸ் தானே. அதான். அதான் நீங்க சொன்ன மாரி அது சோசியல் செட்டப் தான். அதுக்கு கொஞ்சம் ஆமா. கொஞ்சமா பெற்றோர்கள் கத்துக்கிட்டு தானே நம்ம மாத்த முடியும் அது. ஆமா. அதுல பாருங்கய்யா, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இங்க பக்கத்துல தான் எலிமெண்டரி ஸ்கூலு. சம்டைம்ஸ் நான் கூட்டிட்டு போனேன்னு வச்சுக்கங்களேன், லேட்டா போனேன்னு வச்சுக்கங்க. விட்டுட்டு திரும்பி வரும்போது, நம்ம மாதிரி லேட்டா வருவாங்க. பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வருவாங்க. அப்படி வர்ற பேரண்ட்ஸ்ல நான் கவனிச்சு பார்க்கிறேன். 10க்கு 8 பேர் இண்டியன்ஸ். ம். அப்போ அந்த லேட்டா போறது நம்ம பிளட்லயே ஊறி கிடக்குது. இன்க்ளூடிங் இங்க எங்க பேட்ச்லயும் சேர்த்தே சொல்றேன். ம். அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் எதையாவது பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப இன் டைம் பங்க்சுவாலிட்டின்றது வந்து ஜாப்பனீஸ்க்கும் என்ன அமெரிக்கன் இருக்கிற மாதிரி என்ன நம்மகிட்ட கிடையாது. காரணம் தெரியுங்களாங்கய்யா? ம். எப்படி நம்ம பிரையாரிட்டி வந்து திட்டமிடலன்னு சொல்றேனோ, அதே மாரி ம். வேலைய திட்டமிடுறது இல்ல. ம். அந்த வேலைக்கும் நேரத்துக்கும் திட்டம் போட்டுட்டாங்கன்னா, பெரும்பாலான பிரச்சனை தீர்ந்துரும். ஆமா. அப்ப அது ஏன் சொல்ல வரேனுங்கய்யா, இங்கேயே வந்து இருக்கிறாங்க, பல வருஷமா இருக்கிறாங்க, சிட்டிசன் வாங்கி இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த அந்த பேசிக் குவாலிட்டிஸ் மாத்திக்கிறதுக்கு அவங்க முடியறதில்ல. விரும்பல. விரும்பல. ம். அ ஆனா அதே வந்து இவங்க இருக்கிறவங்க வந்து அவன் வந்து 10க்கு 2 பேருன்றது ஏதோ ஒரு அக்கேஷன்ல வந்திருப்பாங்க. ஸோ இதுங்கிற பார்த்தீங்கன்னா 10க்கு 8 பேருன்றபோது மெஜாரிட்டி இங்க தான் நிக்கிறாங்க. அதனால இதெல்லாம் மாத்தி கொண்டு வரணும்னு சொன்னா, முதல்ல வந்து நீங்க சொன்ன மாரி தாய், தந்தை மாறணுங்க. அவங்களுக்கு முதல்ல பயிற்சிகளெல்லாம் குடுத்து தன்னை மாத்திக்கணும். அதுல ஜெயபால் சொன்ன அதாவதுங்கய்யா, மாதிரி இது நம்ம எப்படி மாத்த விரும்பினாலும், எப்படி நம்ம போகணும் எவ்வளவு மாறி அப்படின்னாங்கய்யா, இருக்கிறோம்னு ஜெயபால் சொன்ன மாதிரி அதுல ஒரு பெர்சன்டேஜ் நிக்குது. திருமணத்துக்கு எல்லாம் கடந்து முன்னாடியே வரணும். ஐயா? கல்யாணம் பண்ணிட்டு எப்படி ஆ. வாழணும் அப்படிங்கிற வாழ்க்கை கல்விய கத்துக் குடுத்துடணும். ஆ. நீ எம்.ஏ படிச்சியா, பிஏ படிச்சியா அப்படிங்கிறதெல்லாம் விட, ம். இப்படித்தான் வாழணும் அப்படின்னு அந்த ட்ரெய்னிங் எடுத்து குடுத்துடணும். ம். அது ஆணானாலும், பெண்ணானாலும். ஏன்னா இது இது இப்ப யாரும் சொல்லிக் குடுக்கறதுக்கு ஆள் இல்லையே. 1 சரியானத சொல்லிக் குடுக்க ஆள் இல்லையே. ஆமா, சரியா சொல்லிக் குடுக்க ஆள் இல்லையே. ஆமா. இதெல்லாம் மனவளக்கலை மன்றம் தானே செய்ய முடியும். ம். வரணுமில்ல. வரணுமில்ல. நாம ரெடியா இருக்கிறோம் சொல்லி தர்றதுக்கு. வரணுமில்ல. மாணிக்கவாசகம் ஐயா வந்துருவாரு அதெல்லாம். அ. செஞ்சுருவாரு. அவர் நெனச்சா செஞ்சுருவாரு. பட் சரியானதுக்கும் சரியாததுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஐயா எப்படிங்கய்யா? சரியாக சரியானது, சரியானது. என்ன சொன்னீங்க? அதாவது நீங்க சரியானதுன்னா, விசு மாதிரி சரியான விஷயத்த சரியா செய்யணும். பட் சரியா சொல்லி தரணுமே எங்களுக்கு. அதான் சரியா சொல்லிக் குடுக்கணும். சரியான விஷயத்த சரியா செஞ்சோம்னா, சரியா மட்டும் தான் நடக்கும். பட் நான் சரியா விசு மாதிரி சொல்லுங்கய்யா அவருக்கு பதிலு. ஐயா நான் சரியா புரிஞ்சுக்கணுமே ஐயா. நல்லா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. சரியானது அப்படிங்கிறது நல்லது.
இது தப்பு இல்லை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது அதை சரியா செய்யணும். அந்த விஷயத்த நம்ம சரியா செய்யணும். புரிஞ்சுக்கிட்டோம், ஆனா செய்யும்போது வித்தியாசம் வரக்கூடாது இல்ல. அது சரிவர செய்யணும்னு சொல்றேன் பாருங்க, பர்ஃபெக்டா செய்யணும்னு சொல்றேன் பாருங்க. அது வியாழக்கிழமை ஆனா உணர்ந்து தெரிஞ்சு செய்யணுங்கய்யா. நாங்க சிவபிரகாசம் இல்லையே. இல்லைங்கய்யா, உணர்ந்து திருந்தி எல்லாம் செய்யணும்னு எல்லாம் அவசியமே இல்லை. இல்ல அப்படியெல்லாம் இல்லை. எப்போ நாம சரிங்கய்யா. உணர்றது, எப்ப திருந்துறது, குழந்தைகளுக்காக நாம செஞ்சுதான் ஆகணும். ஐயா மாணிக்க வாசன் ஐயா வந்திருக்காரு, என்ன சொல்றாருன்னு கேட்போம். ஐயா சொல்லுங்க. ஐயா ஏற்கனவே எல்லாம் சொல்லியாச்சு. அவர் என்னன்னா இங்கேதானே இருக்காரு, அவர் எங்க போறாரு, நீங்க என்ன வந்திருக்காருன்றீங்க? இல்ல ஆன் பண்ணிருக்காருன்னா பேச போறாருன்னு அர்த்தம். ஓ அப்படி. அப்படி மேடம், ஒரு ஒரு பையன் வந்து ஒரு சின்ன குழந்தை தன் பேரண்ட்ஸ் 2 பேரும் கேக்குது, அம்மா பீரோல அவ்வளவு நகை நீங்க பாட்டுக்கு வேலைக்கு போறீங்களே, அது வேலைக்காரமா வந்திருக்குது, அதை எடுத்து கொடுத்து பாதுகாப்பா அந்த அம்மா கிட்ட கொடுக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. பையன் சொல்றேன், ஏ நகையெல்லாம் அது ஐயோ அந்த அம்மா நம்பி இதெல்லாம் கொடுக்க கூடாது, கம்முனு அப்படிங்கிறாங்க பேரண்ட்ஸ். சரி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு, அப்பா பணம் பீரோவில் இருக்குது, அத்தனை பணத்தை வச்சிருக்கிறீங்களே, அதை வேலைக்கார மாட்ட கொடுத்து பாதுகாப்பா வச்சிருக்க சொல்லலாம்ல, ஏன் நீங்க பீரோவில் வச்சு போட்டுறீங்க அப்படின்னு. அதெல்லாம் விஷயம் வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் சொல்லாத இவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்லாதுங்கிறாங்க. ஏமா இதெல்லாம் விட முக்கியம், என்னைய மட்டும் வேலைக்காரிட்ட ஒப்படைச்சிட்டு போறீங்க, ஒப்படைக்கிறேன், அப்ப அதை விட நான் மோசமானதா அப்படிங்கும் போதுதான் பேரண்ட்ஸ் சிந்திக்கிறாங்க. சிந்திக்க வச்சுட்டா பையன் சிந்திக்க வச்சுட்டாங்க. இப்ப குரு ஐயா அப்படிதான், பையன் அம்மா அப்பாவுக்கு புத்திமதி சொல்றது, அம்மா அப்பா பையனுக்கு புத்திமதி சொல்றது இயற்கை. ஆனா ஒண்ணு, பேரண்ட்ஸுக்கு நம்ம கிளாஸ் கவுன்சிலிங் பண்ணாம குழந்தைங்களை பெத்துக்கிறதே முதல்ல பேரண்ட்ஸ் என்ன காமவெறி ஆட்டத்துல தான் பெத்துக்கிறாங்களே தவிர, நான் குழந்தைய பெத்துக்கணும்னு யாராவது பெத்திருக்காங்களா? திட்டமிட்டு குழந்தை கருவிலே திருங்குறார் மகரிஷி. இப்ப நமக்கு அந்த புத்திமதி இனிமேலாவது குழந்தைகள் இருந்து இந்த டீச்சிங் மெத்தட் ஆரம்பிக்கணும். கருவிலே திருந என்ன, திருமண வாழ்க்கை என்ன. அதைத்தாங்க எவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன். திருமணத்துக்கு முன்னாடி அகத்தவம் பெற்றார் குழந்தைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க. அதனாலேயே அவங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே திருமண வாழ்க்கைனா என்ன, குழந்தைன்னா என்ன, பேருன்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் சொல்லி கொடுத்து திருமண வாழ்க்கையில எப்படி எல்லாம் நடக்க வேண்டி இருக்கு அப்படிங்கிறதுக்கு மனவளக்கலை மன்றம் தான் ட்ரைனிங் கொடுக்க முடியும்னு சொல்றேன். கண்டிப்பா. ஒண்ணும் இல்ல, இப்ப ராமாயணம் எடுத்துக்கங்க. எல்லாம் காலங்காலமா ராமாயணம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்ல வருது ராமாயணம்? சிம்பிளா ஒரு முக்கியமான கருத்து சொல்றேன் பாருங்க. ராமனுக்கு 16 வயசுல கல்யாணம் ஆச்சு. 12 வருஷம் அரண்மனை வாழ்க்கை, அது வரைக்கும் குழந்தை பிறக்கல. 14 வருஷம் வனவாசம், அங்கேயும் குழந்தை பிறக்கல. திரும்ப வந்து பட்டாசு முடிஞ்ச உடனே அடுத்த வருஷமே 2 குழந்தை பிறக்குது, ரெட்டை குழந்தை. ஏன்னு யாராவது கேள்வி கேட்டாங்களா? 43வது வயசு ராமனுக்கு, குழந்தை பிறக்கிற போது 43 வயசு. இதை இத்தனை வருஷமா இந்த கதை கேட்கறோம் யாருக்காவது, ஏன் அவனுக்கு கல்யாணம் பண்ண உடனே குழந்தை பிறக்கல? நம்ம வீட்டுல கேட்கற மாதிரி இல்ல, 3 மாசமே என்ன ஆச்சு ஆடுறமே. அவன் 12 வருஷம் எல்லாரும் நடிச்சிருக்கான் அரண்மனையில. ஏன் குழந்தை பிறக்கல? யார ஒரு உபன்யாசம் நமக்கு விளக்கம் சொன்னாங்களா? இல்ல நாம தான் கேட்டோமா? அது எப்படியா பட்டாசு முடிஞ்ச உடனே அடுத்த வருஷம் பெத்தவன் ஏன் கல்யாணம் பண்ண உடனே பெத்துக்கல? அப்பதான் பொறுப்பு வந்ததுங்கய்யா. என்ன கருத்து சொல்ல வராங்கன்னா, ஒரு குழந்தையை பெறுவதற்கான தகுதி எப்ப வருகிறது ஒரு தம்பதிக்குன்னு சொன்னா, தன்னுள் இருக்கின்ற ஜீவாத்மாவை கண்டெடுத்து அதை ஆணவம் சிறைப்படுத்திருக்கிறது என்று கண்டு ஆணவத்தை வதம் செய்து ஜீவாத்மாவை மீட்ட பிறகு பரமாத்மாவோடு இணைந்த நிலையில குழந்தை பெறணும். இதுதான் இலக்கணம். இப்படி பெற்றிருந்தா ஜனத்துக்கு ஜாஸ்தியா இருந்திருக்காது, குழந்தைகளோட பிரச்சனையும் இருந்திருக்காது. ஒவ்வொரு குழந்தையும் ராமன் மாதிரி ஆதார புருஷனாக இருப்பாங்க. அப்ப எல்லா இலக்கணத்தையும் நம்ம தான் எழுதி வச்சிருக்கிறோம், ஆனா எங்கதான் போச்சுன்னு தெரியல. பழனிசாமியா, குழந்தைங்களே பிறந்திருக்காதுங்க.
அதுதான் ஏன்னா யாருக்கும் தகுதி இல்லையே. இந்த தகுதியோட வந்து நீங்க மணமகனை தேடினீங்கன்னா, இன்னும் சொல்ல வள்ளுவர் சொல்றாரு பாருங்க, உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கு ஒரு வித்து. பொண்ணுக்கு வரம் பாக்குறேன்றீங்களே, வரன்னா யாரு? ஆம்பளையா? ஆண்மகன் எல்லாம் வரன் அல்ல, அவன் உரன். அந்த ஆண்மகன் பக்குவப்பட்டால் வரன். என்ன பக்குவப்படணும்? 5 புலன்களையும் அளவோடு முறையோடு பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய தகமை வாய்ந்தவனே வரன். இப்ப தேன ஒரு பையன் கிடைப்பானா? நோ சாய்ஸ். வரமாக உள்ள மனிதன் வரன். வரன் என்னும் வைப்பிற்கு ஒரு வித்து. வரமாக உள்ள மனிதன் வரன். அப்ப எல்லாம் நம்மகிட்ட இருக்குங்கய்யா. நம்மகிட்ட எல்லாம் சருக்கு உலகத்துல எங்கேயுமே கிடையாது. ஆனா ஒண்ணு கூட பயன்படுத்திக்கிற அளவுக்கு நமக்கு யாரும் சொல்லியும் கொடுக்கல, நமக்கும் ஆர்வம் இல்லை கத்துக்கிறதுக்கு. எல்லா அன்பர்களுக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்புங்கய்யா. நம்ம அறிவியல் அரங்க நிகழ்ச்சிகள் அனைத்தும் யூடியூப்ல வருது. WC அறிவியல் அரங்கம் அப்படிங்கிற பேர்ல யூடியூப் ரன் ஆயிட்டு இருக்கு. சரி சரி, சரியா நீங்க பயன்படுத்திக்கலாம். குருகையா அன்னைக்கு பேசுனது கூட யூடியூப்ல போட்டாங்க. ஜெயபாலியா பேசுன நிறைய ஸ்பீச் போட்டாச்சு. நீங்களும் பேசுங்க, உங்க ஸ்பீச்சும் போடப்படும். ஒரு 400 மணி நேரம் அனுப்புவா? என்னங்கய்யா? ஒரு 400 மணி நேரம் ஸ்பீச் அனுப்புவா? நீங்க ஒரு நம்ம தியாக ஐயா கிட்ட கேளுங்கய்யா, அப்படியே அனுப்புனீங்களா போட்டுக்கலாம். அதை அப்லோட் பண்றது அவர் தான் பண்றாரு. அதனால இப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இல்லைங்களா? கேட்டது மீண்டும் ரிப்பீட் கேட்கும்போது கொஞ்சம் அதுவும் ஓகே தாங்கய்யா. கேலண்டரை இந்த திசையில் மாட்டக்கூடாது. ஏன் தெரியுமா அப்படின்னா 10 லட்சம் பேர் பாக்குறாங்க. பார்க்கலாம் இல்ல, பார்த்திருக்காங்க. நாம போற இதெல்லாம் ஒரு 500 600 பார்த்தாலே பெரிய விஷயம் இல்ல. கொஞ்சமா தான் நல்ல விஷயம், கொஞ்சம் கொஞ்சமா தான் பெருக ஆரம்பிக்கும். பெருகிருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை தடுக்க முடியாது யாராலையும். அந்த முயற்சி நமதாக இருக்கட்டும். அதாவது ஒரு கலை செடியை நீக்காம பயிர் வந்து வளரும்னு எதிர்பார்த்தோம்னா நடக்குமா? ஐயா ஜெயபாலியா சொல்லுங்கய்யா. என்ன ஹெட்ல போட்டிருக்காங்க? ஐயா WC அறிவியல் அரங்குங்கிறதுல போட்டிருக்காங்க. நீங்க உங்க ஸ்பீச் நிறைய வந்திருக்கு, குரு ஐயா எல்லாத்துக்குமே வந்திருக்கு. சரி சரி, எல்லா அண்ணா கரெக்டா அண்ணனுக்கு அப்லோட் பண்ணிடுறாரு. அண்ணா உங்களுக்கு பெரிய பொக்கிஷமே இருக்குங்கண்ணா. தெரியலீங்களே குரு, கேட்டு பாருங்க. எல்லா ஸ்பீச்சுமே இருக்கு. ஆமா, பேசுறது எல்லாமே ஒரு கரெக்டா போட்டுட்டு வர்றாரு. நேற்று நம்ம சிவகாமி அம்மா பேசுறது கூட அப்லோட் பண்ண போறாரு. ஜனரியா ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்களே, பேசுங்க ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. சாரி ஐயா, பக்கத்து சொல்லுங்க ஐயா. ஐயா மன்னிச்சுங்க, சாரி. இந்த நீங்க இப்ப சுவாமி அம்மா பேசின ஸ்பீச் வந்து, மற்றது டாக்டர் அம்மா பேசினது, பழனிச்சாமி ஐயா சொன்னது, குரு ஐயா சொன்னதெல்லாம் கேட்க ஆசையா இருக்கு ஐயா, அதெல்லாம் செய்யணும்ண்டு. ஆனா இப்பத்தே கால பிள்ளைகள் வந்து அதெல்லாம் கேட்க வர்றாங்களே ஐயா. இப்ப நாங்க கூட அந்த வயசுல அவங்களுக்கு அனுபவம் இல்லாத நேரம் வர்றாங்களே எல்லாம் கேட்டு அதன்படி பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு. பிள்ளைகள் வளர்ந்து அனுபவப்பட்டு கெட்டு கெட்டு குட்டி சவரப்படாதான ஐயா அவங்க வந்து இது செய்யணுமென்ற ஆர்வமே வருகுது. இப்ப அதுக்கால எப்படி அதை ஓவர் கம் பண்றதுன்னு தெரியலையே ஐயா. ஏன்டா கடவிருத்தையும் கொள்வார் இல்லைன்ற மாதிரி சொல்லிக் கொடுக்க வழி இருந்தாலும் ஒருத்தரும் வர்றாங்க இல்லையா, அது எப்படி என்ன செய்யலாம்னு தான் இப்ப ஐயா எனக்கு ஒரே யோசனையா இருக்கு. வாழ்க வளமுடன் ஐயா. இதுக்கு என்ன பதில்னா, பரிணாமமே பாருங்களேன். ஒரு கஷ்டம் வந்த பிறகுதான் அதுல இருந்து எழுச்சி பெற்று அடுத்த நிலைக்கு போகுது இல்லைங்களா? நீங்க அவசியம் பாருங்களேன். நுண்ணுயிரில இருந்து ஒவ்வொரு ஜீவனும் அந்த கஷ்டத்தை நீக்கிறதுக்கு எழுச்சி பெற்றதுதான் அடுத்த பரிணாமம். அப்ப கஷ்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் யோசிப்பான். நல்லா இருக்கும்போது சொன்னீங்கன்னா கேட்க மாட்டாங்க. அதேதான் உண்மையா இருக்குது. அப்பவே சொன்னேன்னு கேட்டியான்றதுதான் பிரின்சிபிள் வாழ்க்கையில. உண்மைதான் ஐயா. நமக்கும் சரி, குழந்தைகளுக்கும் சரி. கருமைய தூய்மை இருந்து அவங்க இப்படி நல்லா வர வேணும் இருக்கிறாங்க மட்டும்தான் இதை தேடி வருவாங்க போல இருக்கு. ஆமா, அப்ப கருமை தூய்மை கொடுக்கறவங்க தூய்மையா இருந்தா தானே முடியும். அதுவும் உண்மைதான் ஐயா. ஆமா ஆமா. இப்போ தாயை சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்றாங்க. ஓகே,
அது சொல்ற தகுதி அவங்களுக்கு இருந்தா தானே எடுத்துக்க முடியும் உண்மைதான் ஐயா. இல்லைங்களா? அதுதான்